உங்ககிட்ட பேப்பர் பேனா இருந்தால் மறக்காமல் அதை எடுத்து நான் சொல்ல போகிற 5 விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி உங்கள் ரூமில் ஒட்டிக்கோங்க. ஏன்னா இந்த 5 விஷயம் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாத டைம், அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத டைமில் வந்து நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நானே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு சின்ன பையனாக இருக்கும்போது என்னென்னலாம் தப்பு பண்ணேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணனா என்னெல்லாம் பண்ணுவேன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கில் லைக் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும், எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாத டைமில் நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நல்லா ப்ராஃபிட்டபுளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? எந்த ஒரு கமிட்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. லைக் ஒரு நாளைக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி டார்கெட் எதுவுமே கிடையாது. மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஒர்க்கிங்கில் இருந்தேன். இருந்ததால் எனக்கு அந்த ட்ரேடிங்கோட காசு வந்து எனக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. சும்மா நான் வருவேன், ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருந்துட்டு இருந்தேன். மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வரும்போது எனக்கு அந்த ப்ரெஷர்லேயே நான் வந்து ஸ்டார்டிங்கில் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கை எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல், லைக் இது ஒரு சைடு இன்கம் தான், இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துட்டு இருந்தேன். பட் என்னைக்கு எனக்கு டார்கெட்னா எனக்கு வந்து இந்த மாதத்துக்குள்ளே நான் இவ்வளோ எடுத்தே ஆகணும், இதை வச்சு தான் நான் ரன் பண்ணணும் அப்படின்ற போது எப்போ நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து ஒரு 2 நாள் 3 நாளில் எனக்கு வந்து அந்த அந்த ப்ரெஷராலே லாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நோ கமிட்மெண்ட்ஸ். கமிட்மெண்ட்டே இல்லாமல் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? என்னைக்கு நான் கமிட்மெண்ட்டோட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த ப்ரெஷர்லே லாஸ் ஆச்சு. என்னன்னா பத்தலை. ஓகேங்களா? எனக்கு 50,000 வந்து வேணும் அப்படின்னா நான் ஒரு 45,000 நான் ப்ராஃபிட்டில் ஒரே நாளில் பண்ணாலும் அடுத்த நாள் அந்த 5,000 எடுக்கணும். ஒரு நாளில் 45,000 ப்ராஃபிட் வந்து பெருசாக தெரில. அடுத்த நாள் வந்து நான் இன்னும் ஒரு இது சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி போகும்போது தான் அன்னைக்கு என்ட்ரியே இருக்காது. மார்க்கெட் சைட் வேஸில் போயிட்டுருக்கோம். நம்மளோட எமோஷனு நம்ம புத்தி வேலை செய்யாமல் நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். அதனால் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத டைம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணும், இந்த கமிட்மெண்ட்டும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு நானே ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் ட்ரேடிங் பண்ணி அந்த காசில் இஎம்ஐ, லோனு அதெல்லாம் கட்டணுன்றது, அதெல்லாம் வந்து அந்த விஷயமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ்லேயே வந்துடும். நிறைய கமிட்மெண்ட்டை வச்சுட்டு இந்த ட்ரேடிங் பண்ணி அதை எடுத்து லோன் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கூடாது. நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரேடிங் அகாடமியில் யார் நல்லா சொல்லி தராங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இல்லைனா 2 வருஷம் 3 வருஷம் வந்து நீங்கள் உங்களோட லேர்னிங்லே லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். அண்டு காலேஜ் முடித்தது 1 இயர்லேயே வந்து நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிற கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா, அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரேடிங் பண்ண டைமில் என் ஹெல்த்தை வந்து நான் கவனிக்காமல் விட்டது தான். ஸோ ஹெல்த்து தான் எப்பயுமே, ஹெல்த் இஸ் வெல்த். ஓகேங்களா? எப்பயுமே ஹெல்த்து தான் இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணாததால் நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போது ஹெல்த் இதெல்லாம் வருது. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஹெல்த்து எப்பயுமே முக்கியம். ட்ரேடிங் 2 to 3 இயர்ஸ்க்கு சைடு இன்கம் தான். புரியுதுங்களா? 2 to 3 இயர்ஸ் சைடு இன்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் டைமாக இது பண்ணணும். அதே மாதிரி ட்ரேடிங் ஃபுல் டைமாக பண்ணுற அந்த டைமில் வந்து நிறையா லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் சார்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி பைத்தியமாக அந்த ட்ரேடிங்கில் இருப்போம். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், பட் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு.
ஓகே. ஏன்னா அந்த நிறையா என்ஜாய்மெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. லைஃப்பில் நிறைய மெமரிஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க அண்டு ஒய்ஃப், இவங்க தான் ப்ரையாரிட்டி. அண்ட் ஃபைனலாக இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. என்னன்னா டைம். இப்போ நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இப்போ நிறைய காசு இருந்தும் யாராலையுமே இந்த டைமை தான் வாங்க முடியாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் நிறையா சம்பாதிக்கும் போது டைமே பத்தாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த படம்லாம் பார்த்து, யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருப்போம். டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஸோ உங்களோட டைமை ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க. எல்லா டெசிஷனும் தெளிவாக எடுங்க. அண்டு டைம் தான் எல்லாமே. ஸ்பெண்ட் யுவர் டைம் வைஸ்லி. ஓகே. ஸோ இதை நான் வந்து நான் ஒரு சின்ன பையனாக இருந்தப்போ, நான் இப்போ ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சிதுன்னா நான் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கே நான் அட்வைஸ் பண்ணுவேன் சின்ன பையன்ட்ட. ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி எல்லா ட்ரேடர்ஸையும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பொண்ணான நேரத்தை செலவு பண்ணதுக்காக. தேங்க்யூ.